இதுக்கு இந்த காசால என்ன நடக்குது, இஸ்ரேல் மட்டும் காரணம் இல்ல, அதுக்கு துணையா இருக்கிற அமெரிக்காவும் காரணம், அதுக்கு மௌனமா இருக்கிற மோடியும் காரணம். குரங்கிலிருந்து மனிதன் பிறந்தான்னு சொல்றாங்க. இவனுக்கு எல்லாம் முழுசா மனுஷன் ஆகல, ஒரு ஆஃப் வேல் அப்படியே நின்னுட்டாங்க. இந்த நாடு இந்த மண்ணை வித்தது யாருன்னு எங்களுக்கு தெரியாது, ஆனா அதோட விலை கொடுத்தது யாருன்னு எங்களுக்கு தெரியும். வெற்றிமாறனையும் அமீரையும் அண்ணன் சத்யராஜனையும் நீங்க எல்லாம் கலைஞர்கள் எங்கடா வர்றீங்க? எங்க ஒரு அநியாயத்துக்கு எதிராக பேசுறது அரசியல் என்றால் நாங்க அரசியல் தான் பேசுவோம். சொல்லும் மனித நேயத்துக்காக அந்த அடிப்படையில் செய்கிற எல்லாருக்கும் வணக்கம். நான் பேசுறதை விட காசால கலைஞர் பேசுறத நான் உங்களோட பேசுவேன். அண்ணன் ஒரு கேள்வியை கேட்டால் எங்களை நிறைய பேரை கேட்பாங்க, என்னையும் வெற்றிமாறனையும் அமீரையும் அண்ணன் சத்யராஜனையும் நீங்க எல்லாம் கலைஞர்கள் எங்கடா வர்றீங்க? எங்க ஒரு அநியாயத்துக்கு எதிராக பேசுறது அரசியல் என்றால் நாங்க அரசியல் தான் பேசுவோம். ஒரு கவிதை இருக்கு, இந்த போர் இருக்கு இல்லையா, போர் முடிஞ்சிடும், தலைவர்கள் எல்லாம் கை குலுக்கி கிளம்பிடுவாங்க. ஆனா உண்மை என்னன்னா, அங்க ஒரு கிழவி தன் மகனுக்காக காத்திருப்பா, ஒரு பெண் தன் புருஷனுக்காக காத்திருப்பா, குழந்தைங்க அவங்க அப்பாவுக்காக காத்திருப்பாங்க. இந்த நாடு இந்த மண்ணை வித்தது யாருன்னு எங்களுக்கு தெரியாது, ஆனா அதோட விலை கொடுத்தது யாருன்னு எங்களுக்கு தெரியும். நாங்க மௌனமா இருந்தா இதுதான் நடக்கும். இதே ஏன் பேசுறீங்க கலைஞர்கள் கேட்கறாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு பதில் இருக்காரு. அங்கேயும் அங்கதான் சொல்றான் ஒருத்தன் கவிஞன், என் கவிதையில் அரசியல் வேண்டாம் என்றால் எனக்கு பறவைகளின் சத்தம் கேட்க வேண்டும், பறவைகளின் சத்தம் கேட்க வேண்டும் என்றால் யுத்த விமானங்களின் சத்தம் அடங்க வேண்டும். மழை வருது, கடைசியா ஒரு வார்த்தை சொல்லிட்டு பேசுறேன் நான். நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த உலகத்துக்கு சொல்ல வேண்டியது என்னன்னா, நம்மளுடைய தனிப்பட்ட உடம்புக்கு ஒரு காயமானா நம்ம மௌனமா இருந்தாலும் அது குணமாயிடும். ஆனா ஒரு நாடுக்கு, ஒரு மனித நேயத்துக்கு ஒரு காயமானா நான் சும்மா இருந்தா மௌனமா இருந்தா அதிகமாகும். அதனால சாகிறதுக்கு முன்னாடி சாகக்கூடாது, போராடுவோம், இந்த குரல் நிக்கும். இதுக்கு இந்த காசால என்ன நடக்குது, இஸ்ரேல் மட்டும் காரணம் இல்ல, அதுக்கு துணையா இருக்கிற அமெரிக்காவும் காரணம், அதுக்கு மௌனமா இருக்கிற மோடியும் காரணம், அதை எதிர்த்து பேசாத ஒவ்வொரு மனிதனும் காரணம். நன்றி, வணக்கம். பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பு நடத்தும் இந்த மாபெரும் கூட்டத்திலே கலந்து கொள்வது என்னுடைய கடமையாகவும் என்னுடைய பெருமையாகவும் நான் கருதுகிறேன். விஞ்ஞான வளர்ச்சி என்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்வை மேலும் மேலும் கொண்டு போறதுக்காகத்தான் விஞ்ஞானி பலவிதமான கண்டுபிடிக்கிறாங்க. அதன் மூலமாக மனித வாழ்க்கை மிகவும் எளிமையாயிட்டு இருக்கணும். அதுதான் விஞ்ஞானிகளுடைய முதன்மையான விஷயம். ஆனால் இங்கே சில கொலைகார பாவிகள் மனிதர்களை கொல்வதற்காக அந்த விஞ்ஞான வளர்ச்சியை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பது மிகவும் கண்டனத்திற்குரியது. அதுவும் காசாவில் நடந்து கொண்டிருக்கும் படுகொலை என்பது பார்க்கவே சகிக்க முடியலைங்க. எப்படி அந்த மனிதாபிமானத்தோடு அவங்க போய் மேல அந்த குண்டு போடுறாங்க, அந்த குழந்தைகள் சாகிறதை எல்லாம் பார்க்கும்போது இந்த காசாவின் ஒரு தாக்குதல் நடத்தவன் எப்படி நிம்மதியா படுத்து தூங்குவான்? அவனுக்கு மனிதாபிமானமே இல்லையா? குரங்கிலிருந்து மனிதன் பிறந்தான்னு சொல்றாங்க. இவனுக்கு எல்லாம் முழுசா மனுஷன் ஆகல, ஒரு ஆஃப் வேல் அப்படியே நின்னுட்டாங்க. அதனால்தான் அந்த புத்தி இருக்குது. இதை உலக நாடுகள் தடுத்து நிறுத்த வேண்டும், ஐநா சபை முடிவெடுக்க வேண்டும். ஒவ்வொரு முறையும் ஒரு இனத்தின் விடுதலைக்காக போராடும் போது இது மாதிரிதான் இனப்படுகொலை நடக்கிறது. இப்படித்தான் இலங்கையிலே தமிழ் ஈழம் மலர வேண்டும் என்பதற்காக பாடுபட்ட நம்ம தமிழ் ஈழ சகோதரர்கள் கொடூரமாக கொல்லப்பட்டார்கள். போராளிகள் மட்டுமல்ல, அப்பாவி மக்களும் கொல்லப்பட்டார்கள். இங்கும் அப்படித்தான் போர் என்ற பெயரில் மொத்த இனத்தையும் அழிப்பதற்கு இஸ்ரேல் திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறது. அதற்கு அமெரிக்கா துணை போய் கொண்டிருக்கிறது. எல்லாரும் நினைக்கலாம், சென்னையில ஒரு கூட்டம் நடத்தினா அது உடனே நின்றுமா அந்த போர் அப்படின்னு. நிற்கும். ஏனென்றால் இன்றைக்கு இருக்கிற சோசியல் மீடியால நம்ம உலகத்தில் நடக்கிற அநீதிகளுக்காக எந்த ஒரு மூலையில் குரல் கொடுத்தாலும் அது உலகம் முழுக்க போய் சேர்ந்துடும். இன்னைக்கு ஒண்ணு இல்ல, அமெரிக்கால ஒரு
பட்டாளத்துல பணிபுரிகிற ஒரு பெண், இன்னொரு ஆண், அவர்கள் அமெரிக்கா அவங்களுக்கு ஏவுகணைகளும் ஆயுதங்களும் கொடுக்க கூடாது என்று கைது செய்யும் போது தனியாக ஒரு பெண்ணும் தனியாக ஒரு ஆணும் அந்த அமெரிக்க படையிலே வேலை செய்வர்கள் உறக்க குரல் கொடுத்திருக்கிறார்கள், எதை பற்றியும் கவலைப்படாமல். அதை எனக்கு மிகவும் அதை பார்க்கும் பொழுது அப்படி நம்மளுக்குள்ளே ஒரு உணர்ச்சி கொந்தளிக்கிறது. இந்த மாதிரி கூட்டத்தில் கலந்து கொள்வது எங்களை மாதிரி கலைஞர்களுடைய கடமை. இங்க இருக்கும் தலைவர்களுக்கும் அங்க இருக்கும் தோழர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா சினிமால நடிக்கிறோம், நானு தம்பி பிரகாஷ்ராஜ் நடிக்கிறோம், வெற்றிமாறன், நமது அமீர் எல்லாரும் நடிக்கிறோம். எல்லாம் அது ஒரு வியாபாரம். எங்ககிட்ட கொஞ்சம் திறமை இருக்குது, அந்த திறமையை வச்சு நாங்க சம்பாதிக்கிறோம், எங்க குடும்பத்தை காப்பாத்துறோம். ஆனா எங்களுடைய பாப்புலாரிட்டி, எங்களுடைய பிரபல்யம், எங்களுடைய புகழ் இந்த மாதிரி மனித நேயத்திற்காகவும் மனித விடுதலைக்காகவும் பயன்படாவிட்டால் நாங்கள் பிரபலமான நடிகர்களாகிறது ஒரு மயிருக்கு பிரயோஜனம். ஏன்னா இங்க தலைவர்கள் போராடுறாங்க, அவங்களுக்கெல்லாம் சிறைச்சாலை என்பது சர்வ சாதாரணமாயிடுச்சு. தம்பி திருமுருகன் காந்திக்கெல்லாம் அது ஒரு சாதாரண விஷயம். இங்கே ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடி கொண்டிருக்கும் அத்தனை தலைவர்களும் அவங்களுக்கெல்லாம் இந்த போராட்டம், அது இது போலீஸ் அடிதடி சிறைச்சாலை அப்படிங்கறதெல்லாம் தம்பி என் மரியாதைக்கு மதிப்புக்குரிமை எழுச்சி தமிழர் திருமாவளவனுக்கெல்லாம் அது ஒரு அவங்கெல்லாம் தான் ரியல் ஹீரோ, அவங்கெல்லாம் தான் உண்மையான ஹீரோ. இந்த மேடையில உட்கார்ந்து இருக்கிறவங்க தான் ரியல் ஹீரோஸ், நாங்கெல்லாம் நிழல் ஹீரோஸ். அதை புரிஞ்சுக்கணும். ஆகவே இந்த மாதிரி உலகத்தில் நடக்கும் அநீதிகளுக்கு எதிராக குரல் கொடுக்கும் பொழுது அனைத்து மக்களும் சேர்ந்து குரல் கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். இதில் மதம் கிடையாது, ஜாதி கிடையாது, கடவுள் கிடையாது, நாடு கிடையாது, எதுவும் கிடையாது. மனிதநேயம் ஒன்றுதான் இருக்கிறது என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இது ஏதோ இஸ்லாமிய சகோதரர்களுக்கு ஆதரவாக நடக்கும் கூட்டம் நினைச்சிடாதீங்க. இது மனிதநேயத்திற்கு ஆதரவாக நடக்கும் கூட்டம். உயிர் என்பது எல்லோருக்கும் பொதுவானது என்பதை மறந்து விடாதீர்கள். இங்கு திராவிடர் கழக தலைவர், தமிழர் தலைவர் ஆசிரியர் கண்டன அறிக்கை அனுப்பியிருக்காரு. அதை ஃபுல்லா படிக்க முடியல, அதனுடைய தலைப்பை மட்டும் பிடிச்சிடுறேன். காசாவில் அப்பட்டமான இனப்படுகொலை, ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை ஆணைய அறிக்கை, இந்தியாவில் விட்ட அனைத்து நாடுகளும் இனப்படுகொலையை தடுத்து நிறுத்த வேண்டும். தமிழர் தலைவர் ஆசிரியரின் கண்டன அறிக்கை. காசாவில் அப்பட்டமான இனப்படுகொலை இந்தியா உள்ளிட்ட அனைத்து நாடுகளும் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று திராவிடர் கழக தலைவர், தமிழர் தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் கண்டன அறிக்கை விடுத்துள்ளார். இப்படி அனைத்து மக்களும் சேர்ந்து கண்டன அறிக்கை நடத்த வேண்டும். இதை பார்த்து கொண்டு உலகம் முழுக்க இருப்பவர்கள், இது மதமா பிரிச்சு பார்க்க கூடாது. குழந்தைகளை மதமாக பிரிச்சு பார்க்காதீர்கள், மனித உயிர்களை மதமாக பிரிச்சு பார்க்காதீர்கள். உலகத்தில் இருக்கும் அத்தனை மதத்தை சேர்ந்தவர்களும், இசத்தை சேர்ந்தவர்களும், நாட்டை சேர்ந்தவர்களும், கட்சியை சேர்ந்தவர்களும் இந்த இனப்படுகொலை தடுத்து நிற்பதற்காக உரத்த அளவில் குரல் கொடுக்க வேண்டும். குரல் கொடுத்து இந்த இனப்படுகொலை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று உங்களில் ஒருவனாக வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.